ஒண்ணுன்னு கொஞ்சண்டாவது சேர்த்து வச்சு வந்தோண்டா ஒரு நாள் எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து வெறுங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவ அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்ச பொழப்ப ஆறு கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் காசெல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவன்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். அத பாத்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படிதான் நகை வச்சிருப்பாளா ஆத்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களே அடுத்த வாய பாத்துக்கிட்டு திரிஞ்சுக்க இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவ என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்டா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம்